வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய யோகம். இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இதற்கு பல விதிகள் இருக்கு. இதுல ஒரே ஒரு விதியை இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னம் தனுசு ஆகி, அதாவது தனுசு லக்னமாகி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு லக்னத்திலேயே அமர்ந்து, தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி 11ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று அமரப்பெற்று, லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் நல்ல நிலையில் அமர்கின்ற அமைப்பை உடைய ஜாதகர்கள் கோடீஸ்வரனாக திகழ்வார்கள். அதாவது இந்த ஜாதகர் எப்படின்னா, தான் கற்று வந்த கல்வியின் மூலமாக அநேக விதமான செல்வங்களை சேர்த்து தன்னை நம்பியவர்களை பாதுகாத்து வந்து அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை உடையவராகவும் நீண்ட ஆயுள் பலம் உள்ளவராகவும் இந்த ஜாதகர் திகழ்வார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.